ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா எப்படி நம்ம ஒரு உபுண்டு இமேஜ் நம்ம விர்ச்சுவல் பாக்ஸில் இன்ஸ்டால் பண்ணலான்னு பார்க்கலாம். ஸோ நம்ம ஏற்கனவே உபுண்டு இமேஜ் டவுன்லோட் பண்ணிட்டோம். ஸோ அந்த டவுன்லோட் பண்ண இமேஜ் நம்ம எப்படி விர்ச்சுவல் பாக்ஸில் நம்ம இன்ஸ்டால் பண்ணலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நீங்கள் நியூன்னு ஒன்று க்ரியேட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் உங்கள் இமேஜோட நேம் கொடுங்க. நீங்கள் என்ன கொடுக்கணுன்னா உபுண்டு 20 அப்படின்னு கொடுத்துட்டு, அதுக்கப்புறமேல் நீங்கள் டைப் நீங்கள் லினக்ஸ் யூஸ் பண்ணணும். அதுக்கப்புறம் உபுண்டுவோட வெர்ஷன் பார்த்திங்கன்னா 64 பிட். நான் 64 பிட் இமேஜ் டவுன்லோட் பண்ணியிருக்கேன், அதனால் 64 பிட். இது நீங்கள் மெமரி சைஸ் உங்கள் ரேம் எவ்வளோ இருக்கோ, என்கிட்ட 16 GB ரேம் இருக்குது. நான் அதனால் இதுக்கு 4096 ஒரு 4 GB ரேம் நான் இதுக்கு அலோகேட் பண்ணுறேன். ஸோ இதை அலோகேட் பண்ணிவிட்டு நீங்கள் க்ரியேட்னு கொடுக்கணும். க்ரியேட்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ ஹார்ட் டிஸ்க் நீங்கள் இதுக்கு அலோகேட் பண்ணுறீங்கன்னு, உங்கள் மிஷினில் எவ்வளோ ஹார்ட் டிஸ்க் இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் அலோகேட் பண்ணிக்கலாம். ஒரு 40 GB 50 GB அலோகேட் பண்ணிக்கலாம். இது 40 GB 50 GBனா இது டைனமிக்காக தான் உங்களுக்கு அந்த மெமரி எடுத்துக்கும். உங்களுக்கு இப்போ உங்கள்கிட்ட ஒரு 150 GB இருக்குன்னா நீங்கள் 50 GBனா உங்களுக்கு 50 GB டக்குன்னு எடுத்துக்காது. நீங்கள் யூஸ் பண்ண அது எக்ஸ்பேண்ட் ஆகிட்டே போயிட்டே இருக்கும் அது. ஸோ நம்ம ஒரு 50 GB நம்ம கொடுத்துக்கலாம் ஹார்ட் டிஸ்க் சைஸு. ஸோ 50 GB ஹார்ட் டிஸ்க் சைஸ் கொடுத்துட்டு நீங்கள் க்ரியேட்னு கொடுக்கணும். நீங்கள் க்ரியேட்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு விர்ச்சுவல் மெஷின் க்ரியேட் ஆகிடும். இங்கே க்ரியேட் ஆன பிறகு நீங்கள் என்ன பண்ணணுன்னா அந்த விர்ச்சுவல் மெஷினை கிளிக் பண்ணி நீங்கள் இங்கே செட்டிங்ஸ்னு இருக்குல்ல, இந்த செட்டிங்ஸில் போகணும். இந்த செட்டிங்ஸில் போயிட்டு நீங்கள் இந்த ஸ்டோரேஜ்ன்ற இதில் போயிட்டு நீங்கள் இந்த கண்ட்ரோலரில் போயிட்டு நீங்கள் இதை ரிமூவ் பண்ணிவிட்டு நீங்கள் என்ன பண்ணணும், இந்த இடத்த ஆட் ஆப்டிக்கல் ட்ரைவ்னு இருக்கும். இந்த சிடி மாதிரி ஒரு சிம்பிள் இருக்கும். அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் எங்கே உங்கள் உபுண்டு இமேஜ் நீங்கள் சேவ் பண்ணியிருக்கீங்களோ அந்த இடத்துல வந்தீங்கன்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் அந்த இமேஜ். ஒன்ஸ் நீங்கள் ஆட் பண்ணதுக்கப்புறம் என்ன ஆகுனா உங்களுக்கு அந்த உபுண்டு திருப்பியும் நீங்கள் ஸ்டார்ட் மெஷின் அப்படின்னு நீங்கள் கொடுத்தீங்கன்னா இந்த இடத்த ஸ்டார்ட்னு வரும். நான் ஏற்கனவே ரன் பண்ணிகிட்ருக்கேன். இந்த இடத்த ஸ்டார்ட்னு இருக்கும். இந்த சிம்பிளை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா இந்த ஷோன்னு இருக்குல்ல, இந்த இடத்த ஸ்டார்ட்னு வரும், இந்த ரைட் ஆரோ சிம்பிள். ஸோ அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு உபுண்டு மிஷின் ஸ்டார்ட் ஆகிடும். ஸ்டார்ட் ஆகிடுச்சுன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு வெல்கம் ஸ்க்ரீன் வரும். இந்த லோட் ஆகிறதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு 2-3 மினிட்ஸ் ஆகும். 2-3 மினிட்ஸ் ஆன பிறகு உங்களுக்கு இந்த மாதிரி நீங்கள் உபுண்டு ட்ரை பண்ணுறீங்களா இல்லை இன்ஸ்டால் பண்ணுறீங்களான்னு வரும். நீங்கள் இதை இன்ஸ்டால்னு கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் எல்லாமே டிஃபால்ட்டு செட்டிங்ஸ் தான், நீங்கள் எதுவுமே சேஞ்ச் பண்ண தேவையில்ல. இது உங்களுக்கு அப்படியே ஒர்க் ஆகும். நெக்ஸ்ட்டு கண்டினியூன்னு கொடுங்க. இதுவும் பார்த்திங்கன்னா நார்மல் இன்ஸ்டாலேஷன். மீதி கீழே இருக்க 2 செக் பாக்ஸும் நான் செக் பண்ணியிருக்கேன். இதுதான் செட்டிங்ஸு. அதுக்கப்புறம் திருப்பியும் கண்டினியூன்னு கொடுங்க. திரும்பவும் கண்டினியூன்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இது எரேஸ் எரேஸ் என்டையர் டெஸ்க்குன்னு இருக்கும். நீங்கள் உங்களோட ஹார்ட் டிஸ்க் கம்ப்ளீட்டாக எரேஸ் ஆகிடும்னு நினைக்காதீங்க. இது நீங்கள் விர்ச்சுவல் மிஷினில் இன்ஸ்டால் பண்ணுறதுனால நீங்கள் அதை பற்றி கவலைப்பட தேவையில்ல. உங்களுக்கு அந்த நீங்கள் எரேஸ்ன்னு கொடுத்தாலும் நீங்கள் அந்த 40 GB இல்லை 50 GB கொடுத்துருக்கீங்கல்ல, அந்த டிஸ்க்கை தான் அது எரேஸ் பண்ணும். உங்கள் கம்ப்ளீட் ஹார்ட் டிஸ்க்கை எரேஸ் பண்ணாது. நீங்கள் இது விர்ச்சுவல் மிஷினில் இன்ஸ்டால் பண்ணால் தான் இந்த செட்டிங்ஸ் நீங்கள் செக் பண்ணணும். நீங்கள் தனியாக இன்ஸ்டால் பண்ணிங்கன்னா இந்த செட்டிங்ஸ் நீங்கள் செக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கம்ப்ளீட் ஹார்ட் டிஸ்க்கு எரேஸ் ஆகிடும். நீங்கள் விண்டோஸ் இன்ஸ்டால் பண்ணியிருந்தாலும் அதுவும் சேர்த்து எரேஸ் ஆகிடும். ஸோ நீங்கள் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். இது நீங்கள் விர்ச்சுவல் பாக்ஸில் இன்ஸ்டால் பண்ணும்போது மட்டும்தான் இந்த செட்டிங்ஸ் நீங்கள் செக் பண்ணணும். ஸோ நம்ம இது விர்ச்சுவல் பாக்ஸில் தான் இன்ஸ்டால் பண்ணுறோம். ஸோ அதனால் எரேஸ் டிஸ்க் அண்ட் இன்ஸ்டால் உபுண்டுன்னு இருக்கும். இந்த இது பண்ணிவிட்டு நீங்கள் இன்ஸ்டால் நவுன்னு கொடுக்கணும். நீங்கள் இது இன்ஸ்டால் நவுன்னு கொடுத்தீங்கன்னா திரும்பவும் கண்டினியூன்னு கொடுங்க. ஒரு கன்ஃபர்மேஷன் கேட்கும், திஸ் வில் பி கம்ப்ளீட்லி எரேஸ்டுன்னு கண்டினியூன்னு கொடுங்க. உங்களுக்கு இது இப்போ இன்ஸ்டால் ஆகும். ஸோ இது இன்ஸ்டால் ஆகிறதுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் டைம் ஆகும். ஃபஸ்ட்டு உங்களுக்கு யூசர் நேம் அண்டு பாஸ்வேர்டு இதெல்லாம் கான்ஃபிகர் பண்ணுறதுக்காக கேட்கும். நீங்கள் ஒன்ஸ் யூசர் நேம் பாஸ்வேர்டு நீங்கள் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த இன்ஸ்டாலேஷன் ஸ்டார்ட் ஆகிடும். ஒன்ஸ் நீங்கள் இந்த இன்ஸ்டாலேஷன் ஸ்டார்ட் ஆகிடுச்சுன்னா ஒரு 10-15 மினிட்ஸ் ஆகும். அதுக்குள்ளே உங்களுக்கு கம்ப்ளீட்டாக உங்களுக்கு நார்மல் ஓஎஸ் இன்ஸ்டால் பண்ணுற மாதிரி தான் கம்ப்ளீட் டைம் அதை எடுத்துக்கும். ஸோ ஒன்ஸ் நீங்கள் இது எந்த ஜோனுன்னு சொல்லி நீங்கள் கொடுத்துக்கலாம். நீங்கள் நம்ம இந்தியான்னு போது கொல்கத்தான்னு கொடுத்தீங்கன்னா அது இது நீங்கள் சென்னைன்னு கூட கொடுக்கலாம் நீங்கள். ஸோ கண்டினியூன்னு கொடுங்க. ஸோ கண்டினியூ கொடுத்தோடனே நீங்கள் உங்கள் யூசர் நேம் கேட்குது. யூசர் நேம் பார்த்தீங்கன்னா நம்ம திங்கிங் மாங்க்ஸ்னு கொடுத்து அதுக்கப்புறமேல இது விர்ச்சுவல் பாக்ஸ்னு இதை எடுத்துடலாம். ஸோ இந்த இடத்துல நீங்கள் பாஸ்வேர்ட் கொடுத்துக்கலாம், லாகின் இதுன்னு கொடுத்துக்கலாம். ஸோ பாஸ்வேர்ட் நம்ம கொடுத்துட்டா உங்களுக்கு அது ஒர்க் ஆகும். நீங்கள் என்ன பாஸ்வேர்ட் கொடுத்தீங்கன்னு நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும், இல்லைனா உங்களுக்கு அது லாகின் ஆகாது. ஸோ இது இன்ஸ்டால் ஆகிறதுக்கு
ஒரு 20 மினிட்ஸ் டைம் ஆகும். ஒன்ஸ் இது இன்ஸ்டால் ஆன பிறகு நம்ம வந்து பார்க்கலாம். அதுக்கு மேலே வேறு என்னென்ன வந்து நம்ம வந்து என்விரான்மெண்ட் கான்ஃபிகரேஷன்லாம் பண்ணணும்னு சொல்லி. இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.